வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு முறை பின்னாடி திரும்பி பார்த்ததற்காக உப்புத்தூணாக மாறினாள். அவர் யார் தெரியுமா? லோத்தின் மனைவி. இந்த சம்பவம் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்று அதிகாலை சோதோம் நகரத்தின் மீதான தேவனுடைய தீர்ப்பு வரப்போகிறது. தேவதூதர்கள் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் நகரத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லும்போது ஒரு தெளிவான கட்டளை கொடுக்கப்பட்டது. பின்னாடி திரும்பி பார்க்காதீர்கள். அது வெறும் ஓர் ஆலோசனை இல்லை, தேவனுடைய நேரடி எச்சரிக்கை. லோத்தின் மனைவி முன்னே ஓடினாலும் அவருடைய வீடு, நினைவுகள், வாழ்க்கை அவையெல்லாம் அவரை பின்னால் இழுத்தது. கடைசியில் அவர் திரும்பி பார்த்த அந்த ஒரே நொடியில் வேதாகமம் சொல்றது என்னன்னா, அவர் உப்புத்தூணாக மாறினார். இந்த உண்மை நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஒரு இடத்திலிருந்து அழைக்கும்போது முழு இதயத்தோடே முன்னே செல்ல வேண்டும். சில நேரங்களில் தேவன் நம்மை விட்டுவிடச் சொல்வது ஒரு நகரம் அல்ல, நம்மை காயப்படுத்தும் ஒரு உறவு, நம்மை பின்னே இழுக்கும் ஒரு பழக்கம், கடந்த காலத்தில் சிக்க வைக்கும் ஒரு அடையாளம். இன்னும் ஒரு முறை பார்த்தா என்ன ஆகும்னு நாம நினைக்கலாம். ஆனா லோத்தின் மனைவியின் வாழ்க்கை ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. கடந்த காலத்தை பிடித்துக் கொண்டால் தேவன் தரும் புதிய பாதையை நாம இழக்கலாம். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் எதிர்காலம் சிறந்தது என்று நம்பினால் கமெண்ட்ல எழுதுங்க. நான் பின்னாடி பார்க்க மாட்டேன், நான் கடவுளை நம்புகிறேன். இந்த வேதாகம உண்மை மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். அவர்களுக்கும் இதை பகிருங்கள்.